உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, அடிக்கடி தலை சுற்றல் ஏற்படுகின்றது, அதே மாதிரி உடல் நடுக்கம் ஏற்படுகின்றது. குறைந்த வயது தான், ஒரு 27 வயது 28 வயதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுகின்றது. பொதுவாகவே மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன் நமக்கு அதிகமாக வரும் பொழுது நரம்பு மண்டலங்களுடைய இயக்கம் சீராக இருக்காது, பிராண ஓட்டம் சீராக இருக்காது, இதய துடிப்பு அதனுடைய இயல்பான நிலைக்கு இருக்காது. அதே மாதிரி மூளை செல்களுக்கு, மூளை நரம்பு மண்டலங்களுக்கு அந்த பிராண ஆற்றல் கரெக்டாக போயிட்டே இருக்கணும். அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி தலை சுற்றல் ஏற்படும். அப்போ நரம்பு மண்டலங்களை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், மூளை நரம்பு மண்டலங்களை சீராக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பயிற்சிகள், இதை நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும், உறக்கத்திலும் ஒழுக்கம் ஏற்படணும். நல்ல ஆழ்ந்த நிதிரை இல்லை அப்படின்னாலும் கிடினஸ் ஏற்படும். ஒரு நாள் நம்ம இரவு தூங்கலை அப்படின்னா அது கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு அதனுடைய அந்த நர்வ்ஸ் எல்லாமே சமமாக இயங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 days ஆகும். அப்போ அந்த இரவு உறக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஸோ அந்த உறக்கம் வரக்கூடிய அந்த பயிற்சிகளையும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிடணும். எடுத்துக்கொண்டு நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதற்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி கிடினஸ் வர்றவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்டை நீக்கிட்டு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய நிலை வேணும். இது மனதில், எண்ணங்களில் சில மாற்றங்கள் ஏற்படணும். ஸோ அந்த எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா அது வந்து லெக்சர்னால் வராது. நாம் அந்த பயிற்சியை எடுத்துகிட்டே வாங்க. இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமது உடலில் ஏற்படுகின்ற, மனதில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல், சக்தி நமக்குள்ளே இருக்குது. ஸோ அதை நம்ம முதிரையின் மூலமாக, நாடி சுத்தின் மூலமாக, யோக பயிற்சியின் மூலமாக ஈஸியாக சரி செய்து விடலாம். நம்பிக்கை மட்டும் உங்கள் மேலே வைங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி, பஞ்சபூத சக்தியை பயன்படுத்தி உடல் மனக்குறைகளை நிச்சயமாக சரி செய்ய முடியும். இப்பொழுது அடிக்கடி தலை சுற்றல் வருவது, உடல் நடுக்கம் வருவது, அது வராமல் தடுக்கக்கூடிய யோக பயிற்சிகள் செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை மகா சிரசு முத்திரை. மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க, இந்த 2 விரல் சேர்த்துக்கோங்க, சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த முத்திரைக்கு பேரே மகா சிரசு முத்திரை. தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய, சிரசு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது, மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது, தலை சுற்றல், உடல் நடுக்கத்தை நீக்கக்கூடியது. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். மூளை பகுதிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக உடல் நடுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். எல்லா செல்களுக்கும் பிராணசக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் இந்த முத்திரை செய்யும் பொழுது நான் சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கின்றேன். இந்த முத்திரை எனக்கு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்றது, உடல் நடுக்கத்தை நீக்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றலை கொடுக்கக்கூடிய, மன அமைதியை கொடுக்கக்கூடிய சின் முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணிக்கிட்டேன். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை மகா சிரசு முத்திரை. மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. மீதி விரல் கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி இருக்கட்டும். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள். தலை சுற்றல், உடல் நடுக்கம் இந்த முதிரையின் மூலமாக சரியாகுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க எல்லா செல்களுக்கும் பிராண ஆற்றல் சீராக பாய்வதாக எண்ணுங்கள். உடல் நடுக்கம் இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சின் முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்கள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் நடுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முதிரை பண்ணி காமிக்கிறேன். சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மகா சிரசு முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் நடுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல், அவனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சின்முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. பிருத்திவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையில் 6 to 6:30 சூரிய ஒளி படுற மாதிரி இந்த முதிரைகளை பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்களில் நமக்கு இந்த தலை சுற்றல், உடல் நடுக்கம், அதுலேருந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். நரம்பு மண்டலங்களும் நன்றாக இயங்கும். மன அமைதியும் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.